வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைப். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஏற்றர் டார்ப்ல இருந்து ஒரு புதிய ஸ்கூட்டர். ஏற்றனாலே நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். பட் இது நாள் வரைக்கும் அவங்க ஸ்கூட்டராகவே இருந்தாலும் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியான ஒரு மாடலே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை கம்ப்ளீட்டாக ஒரு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற வகையில் இந்த ரிஸ்டாவை நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அண்ட் இதோட ரோட் ப்ரெசன்ஸ், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி தில்லைநகரில் இருக்கக்கூடிய வேலா ஆட்டோமொபைல்ஸ் ஏத்தர் ஷோரூம்ல தான். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க. நியூ ஏத்தர் ரிஸ்டா. ஸோ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேங்காங் ப்ளூங்கிற ஒரு கலர் இருக்கு. இதுல மொத்தம் நமக்கு 7 கலர் ஆப்ஷன்லையுமே அவைலபிள் இருக்கு. ஸோ எல்லாமே நான் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். பர்டிகுலரா இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ்ல பார்க்கவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேல் போர்ஷன் எல்லாமே நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செட்டப் இல்லை நல்லாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நமக்கு இந்த கார்லாம் வர மாதிரி அந்த கனெக்டிங் லைட்டிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் இதில் கொடுத்துருக்காங்க. சென்டரா நமக்கு எல்இடி லைட்ஸ் வந்திருக்கு. ஹை பீம் வந்து ப்ரொஜெக்டர் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர் எல்லாமே இல்லையே நமக்கு வர மாதிரி வந்திருக்கு. சைடில் டிஆர்எல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏத்தர்னு சொல்லிட்டு ஒரு பேஜிங்குமே வந்திருக்கு. அண்ட் வண்டியோட ஓவரால் லென்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1850 mm இதோட லென்த் இருக்கு. சீட் ரொம்பவே ஒரு லாங்கான ஒரு சீட்டை தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரூல்ஸ் படி கிடையாது, பட் இருந்தாலும் 3 பேர் உட்கார அளவுக்கான ஒரு பெரிய ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம இந்தியன் ரோட் நார்ம்ஸ் படி 2 பேர் தான் நம்ம போகணும். ஸோ அதனால 2 பேரே டிரைவ் பண்ணுங்க. அண்ட் ஹெல்மெட் மறக்காம போட்டு டிரைவ் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மேசிவான ஒரு ட்ரங்க் ஸ்பேஸ் இருக்குன்னே சொல்லுவேன். அண்ட் இதுலேயே நமக்கு ஃப்ரங்க்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆக்சைஸ்க்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேணா நம்ம ஆக்சைஸ் அதை வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட சீட் ஹைட்டுன்னு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 780 mm கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10" அந்த லெவல் இருப்பேன். ஸோ எனக்கு நல்லாவே கீழே வரைக்கும் போகுது. அண்ட் வெயிட் மோஸ்ட்லி தான் 119 கிலோவில் இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே இருக்கு நமக்கு. அண்ட் ஏத்தர் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்துருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்களோட பேட்டரி பேக் வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளையுமே அதே மாதிரி தான் நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சேசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே அந்த அலுமினியம் சேசஸ்ல தான் நமக்கு வருது. நமக்கு 450S அண்ட் X இதெல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அதில் இந்த ரியர் போர்ஷன் மட்டும் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி இதை லென்த்தியாக ஆகுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேம்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். அண்ட் ரியரில் பார்த்தா நமக்கு இந்த பேக் ரெஸ்ட் ஆப்ஷனுமே வந்திருக்கு. ப்ளஸ் சைட் போர்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஸ்டான்னு சொல்லிட்டு அதோட நேம் பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே கம்ப்ளீட்டாகவே கவர்டாக இருக்குது. நமக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த புள்ளி பெல்ட் டிரைவனுக்கு வரக்கூடிய புள்ளி ஆகட்டும், அந்த சைடு வந்து பிரேக்ஸுக்கானது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக கவர்டாக கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு ஆக்வர்ட் ஃபீலிங் கொடுக்காம நல்லாவே இருக்குது. அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய டெயில் லைட்ஸுமே பார்த்தாலும் அந்த சேம் ஒரு சிங்கிள் லைன்ல ஸ்லீக் டிசைனா நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏத்தரோட பேஜிங் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. பின்னாடி இந்த பேக் ரெஸ்ட் அண்ட் லைட் கீழே இந்த இடத்துலயுமே சென்டரா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை டொமஸ்டிக் பர்பஸ்க்கு ஏற்ற வகையில நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் பாடி இதெல்லாமே பார்த்தா நம்ம கம்ப்ளீட்டாவே ஃபைபர் பாடியில தான் வந்திருக்கு. இந்த வெஹிக்கிளோட வேரியன்ட்னு பார்க்கும்போது நமக்கு S and Gன்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பேட்டரி ஆப்ஷன் பொறுத்து தான், பேட்டரி பேக்கப்போட கெப்பாசிட்டி பொறுத்து தான் வருது. பேஸ் வேரியன்டான S வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 2.9 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுவே டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி பேக்கப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. G வேரியன்ட்ல 2.9 and 3.7 சொல்லிட்டு. ஸோ இதோட ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடிசியோட கிளைமபிள் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 2.9க்கு வந்துட்டு 126 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிளைம் பண்றாங்க. இதுவே 3.7க்கு பார்த்தீங்கன்னா 159 வரைக்கும் கிளைம் பண்றாங்க. பட் ஏத்தர் சைட்ல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரூ ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 2.9க்கு வந்துட்டு 100 கிலோமீட்டர் அவங்க கொடுக்குறாங்க நமக்கு. அண்ட் 3.7க்கு பார்த்தீங்கன்னா 125 கிளைம் பண்றாங்க. இது எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஈகோ மோட். ஸோ அந்த ஒரு நார்மல் மோட்லேயே வச்சு ஓட்டும் போது தான். ஸோ இதுலேயே நமக்கு ரைடிங் மோட் ஆப்ஷனுமே இருக்கு. எல்லாமே நமக்கு இதுலேயே ப்ரோ பேக்னு ஒன்று இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணும்போது ஸ்மார்ட் ஈகோ மோட் அண்ட் ஜிப் மோட் சொல்லிட்டு 2 மோட்ஸ் வருது. ஜிப் மோட்ல போடும்போது மோட்டரோட இனிஷியல் டார்க்லயுமே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னமே சம் ரேஞ்சில் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் நமக்கு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4.3 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. டார்க்குன்னு பொறுத்த வரைக்கும் 22 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்கு.
பட் நல்லாவே மேனேஜபிள் தான் சொல்லுவேன். இனிஷியலா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சடன் பிக்கப்லாம் இல்லை, கிராஜுவலாவே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வயசானவங்க வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ற வகையில தான் இருக்கு. ஏன்னா நமக்கு நார்மல் ஐசி இன்ஜின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமமே ஒரு 125cc 11 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் இருக்கும். பட் இதுல 22, அதை விட டபுள் மடங்கு இருந்தாலும் அந்த புல்லிங் வந்து நல்லாவே கண்ட்ரோலபிளா இருக்கு மோட்டர்ல. அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லாவே இருக்கு. அது போக சஸ்பென்ஷன், ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல மெயின் வந்து நமக்கு சஸ்பென்ஷன் தான். ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர்ல வர மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 165 mm இருக்கு. ஸோ இந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் சேர்த்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அண்ட் வித் பில்லியனோட டிரைவ் பண்ணும் போதெல்லாம் நல்லாவே ஒரு ஸ்டெடினஸான ரைடா இருக்கு. பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்க் தான் நமக்கு 200 mm டிஸ்க் பிரேக் வந்திருக்கு. ரியர்ல 130 mm ஒரு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான வீல் செட்டப்புமே இருக்கு. ஸோ வீல்ஸை பொறுத்த வரைக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு 12 inch வீல்ஸ் தான். ஃப்ரண்ட்ல வந்து 90/90 செக்ஷன் ப்ரொஃபைல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து 100/80 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரங்க் பூட் ஸ்பேஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ நல்லாவே ஒரு மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 34 லிட்டர் எந்த அளவுக்கு சீட் இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாவே ஒரு பெரிய பூட் ஸ்பேஸாவே கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வச்சா 2 வைக்கலாம், ஃபுல் ஹெல்மெட் வச்சா ஒரு ஹெல்மெட் அந்த மாதிரி இதுல வைக்கலாம் தாராளமா. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களோட பேப்பர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாவே ஸ்டோரேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன லைட் ஆப்ஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்றதுக்குமே பார்த்தா இந்த இடத்துல ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ஈஸி டு யூஸாவே இருக்கு. அண்ட் சீட்டோட குஷன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்டாலாம் இல்லைங்க. நம்ம நார்மல் ஒரு ஸ்கூட்டர்ல எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் ரியர் பேசஞ்சருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுட் ரெஸ்ட், இன்கேஸ் நமக்கு லேடிஸ் எல்லாம் போறாங்க அப்படிங்கும் போது எல்லாமே ஃபுட் ரெஸ்ட் ஆப்ஷன்லாம் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே நம்ம ஆக்சசரிஸா தான் போட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாம கிராஷ் கார் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நமக்கு ஆக்சசரிஸா வரும். அண்ட் இது போக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டேஷ்போர்டு கீழே இந்த இடத்துல ஒரு ஹூக் அண்ட் இங்கேயுமே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் ஒரு ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலுமே நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஸோ எப்படின்னா நமக்கு இந்த சிலிண்டர் தண்ணிக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுதா, இல்லை இதுல ஆக்குபை பண்ணுதா, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வேணாலும் ஒரு டெஸ்டிங் வீடியோ மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ வேணுங்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, அதுமாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். சார்ஜிங் டைம் அதெல்லாமே கேட்பீங்க, எவ்வளவு நேரங்க நான் சார்ஜ் போட்டு உட்காந்துருக்கிறது ஒரு EV வெஹிக்கிள் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2.9 kW பேட்டரிக்கு சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஹோம் சார்ஜர்ல நான் சொல்றேன் ஆல்மோஸ்ட் 8 மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஆகும். இது வந்து 100%. இதுவே வந்து 80% வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5.5 மணி நேரத்திலேயே சார்ஜ் ஆயிரும். இதுவே வந்து 3.7 kW பேட்டரி உள்ளதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6.5 மணி நேரத்திலேயே ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஏன்னா அதுல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சார்ஜர் பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ் சார்ஜர். அந்த 2.0 kW வேரியண்டோட வரக்கூடிய சார்ஜர் பாத்தீங்கன்னா நமக்கு 500 வாட்ஸ் சார்ஜர். ஸோ அதனால தான் நமக்கு அந்த சார்ஜிங் டைம் டிஃபரன்ஸ்னு வருது. ஸோ டாப் வேரியன்ட் பொருள் நமக்கு இந்த ஒரு அட்வான்டேஜுமே இருக்கு. நமக்கு ஒரு 750 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜருமே கிடைக்கும். 3 வேரியன்ட்லயும் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்தரோட கிரிட்ல போய் நம்ம சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க நம்ம சார்ஜ் பண்ணும்போது 0 to 80% வந்து நமக்கு ஒரு 45 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஆயிரும்னு சொல்றாங்க. ஸோ அது நல்லாவே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர். அண்ட் இதுக்கு வந்து ப்ரோ பேக் ஆக்டிவேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அக்ராஸ் எல்லா வேரியன்ட்லயுமே அவங்க கொடுத்துருக்குது, ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ ரிஸ்டாவோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கலர்ஃபுல் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது, நமக்கு ஆட்டோ பிரைட்னஸ் மாதிரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. பட் இதோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம ப்ரோ பேக் போகும்போது தான் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சைட் ஸ்டாண்டோடது அண்ட் மோட்டர் ஆன் ஆஃப் அதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் மோட் போட்டால் அதுக்கான இண்டிகேஷன்ஸ் வருது. ப்ளஸ் இந்த இடத்துல சிம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, டவர் சிம்பிள் இருக்கு. ஸோ இது வந்து eSIM ப்ரீஆக்டிவேட்டராகவே நமக்கு உள்ள வருது. ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Z வேரியன்ட் போகும்போது நமக்கு 2GB RAM அண்ட் 16GB மெமரியோட வருது. இதுவே பேஸ் வேரியன்ட்டான S வேரியன்ட் போனீங்கன்னா 1GB RAM அண்ட் 8GBக்கான மெமரியோட வரும். அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைமிங் அண்ட் இந்த இடத்துல பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஓடோ இது மட்டும் தான் வருது. மற்றபடி இந்த ஜாய்ஸ்டிக் ஆக்டிவேஷன்லாம் இல்லை வரல. எல்லாமே ப்ரோ பேக் போடும்போது தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு லாங் வீக்கெண்ட் போறீங்க அப்படிங்கும் போது வண்டியை வீட்டில் நிப்பாட்டிட்டு போறீங்க ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு போனோம்னா பேட்டரியோட லைஃப் நல்லாவே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற எந்த ஆப்ஷனுமே இது இல்லை. ஸோ ப்ரோ பேக் போகும்போது இதோட ஆக்டிவேஷன் எல்லாமே நமக்கு ஒரு ரைட் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ரிஸ்டா மாடலில் ஆன்டி ஸ்கிட் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எலக்ட்ரிக்கலாகவே வண்டி வந்து ஸ்கிட் ஆகாத வகையில் இருக்க மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க நமக்கு. அதெல்லாமே நமக்கு ப்ரோ பேக் போடும்போது ஆக்டிவேஷன் ஆகும். மற்றபடி சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் அண்ட் இண்டிகேட்டர் கீழே பார்க்கும்போது ஹார்ன் சுவிட்சஸ் வந்துருக்கு. ஸோ இந்த சைடு ரிவர்ஸ் மோடுக்கான சுவிட்ச் அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா மோட் சேஞ்ச் சுவிட்ச். ஸோ அதான் ப்ரோ பேக் ஆக்டிவேட் பண்ணாதான் மோட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த கீழே வந்து இக்னிஷன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சார்ஜ் வந்து இங்கே நமக்கு ஃப்ரண்ட்லேயே போட்டுக்கலாம். அண்ட் வந்து கீ இது கொடுத்துருக்காங்க. ஸோ கீ வந்து நார்மலாக நமக்கு
ஆன் ஆஃப் அண்ட் இதுலேயே பூட் ஆப்ஷன் அண்ட் சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் வியூ மிரர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. வைடாக நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ பேக் வரைக்கும் நல்லாவே இருக்குது. அண்ட் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை இந்த வண்டியில். ஸோ ஐஸ் இன்ஜின்ஸ் மாதிரி இல்லை, வைப்ரேஷன்ஸ் கிடையாது. அதனால நல்லா கிளியராகவே இருக்குது நமக்கு ரியர் வியூ எல்லாமே. ஸோ வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்துருப்பீங்க. இப்போ அதோட ப்ரைஸிங்க்கு வருவோம். ஸோ ப்ரைஸிங் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆன் ரோட் ப்ரைஸிங்கே சொல்லிடுறேன். 3 வேரியன்ட் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1,20,000 வருது ப்ரோ பேக் இல்லாமல். அண்ட் அதுக்கு அடுத்து ஜி வேரியன்ட் இருக்கக்கூடிய 2.9 கிலோவாட் மிட் வேரியன்ட்னு சொல்லலாம். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,35,000 தக்கன வருது ப்ரோ பேக் இல்லாமல் தான் அதுவுமே. அண்ட் டாப் வேரியன்ட் 3.7 கிலோவாட் உள்ளது பார்த்தீங்கன்னா நமக்கு 1,55,000 வருது. ஸோ இது எல்லாமே நான் ப்ரோ பேக் இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன். ப்ரோ பேக் வாங்கினா அதோட காஸ்ட் வந்து அடிஷ்னலாக ஆகும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு திருச்சி தில்லைநகரில் இருக்கக்கூடிய வேலா ஆட்டோமொபைல்ஸ் ஏத்தர் ஷோரூம் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு ஐசி இன்ஜினோட ரேட்டே நமக்கு 1,25,000 வரைக்கும் போகுது. ஒரு 125cc கேட்டகரி இருக்கக்கூடிய பைக்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 1,55,000க்கு 125 கிலோமீட்டர் ஒரு ட்ரூ ரேஞ்ச், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கலோ 125 கிலோமீட்டருங்களாமே ஒரு நல்ல ரேஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் ஒரு டொமஸ்டிக் பர்பஸுக்கு ஏற்ற வகையில் ஒரு ப்ராப்பர் ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட் ஏத்தர், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கலோ ட்ரஸ்டட் பிராண்ட்னு சொல்லலாம். ஸோ ஏத்தர் அவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒரு வெஹிக்கல் வந்திருக்குது. உண்மையாகவே ஓட்டுறதுக்கும் சரி அண்ட் மைலேஜ் அண்ட் அதர் கம்ஃபர்டபுள் வைஸும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.